அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மகத்துவத்திற்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த நபித்தோழர்களில் சிலர் ஒரு பயணத்திற்காக செல்கிறார்கள். செல்லக்கூடிய வழியில் ஒரு அரபு குலத்தை சந்திக்கிறார்கள். அந்த அரபு குலத்திடத்திலே விருந்தை கேட்கிறார்கள், உணவை தேடுகிறார்கள் பயணிக்கும் பொழுது. ஆனால் அவர்கள் உணவை அளிக்க மறுக்கிறார்கள். உணவு அவர்கள் கொடுக்கவில்லை. உடனடியாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு கலையும் பொழுது ஒரு மனிதர் ஓடி வருகிறார். வந்து சொன்னார், எங்களுடைய தலைவருக்கு தேள் கொத்திவிட்டது, ஒரு விஷ சந்து கொத்திவிட்டது, உங்களிடத்திலே யாராவது ஓதி பார்ப்பவர் இருக்கிறாரா என்று அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். உடனே நபித்தோழர்கள் ஒருவர் சொன்னார், ஆம் இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் சென்றார், ஃபரகாஹு பிஃபாத்திஹத்தில் பிஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்கிறார். நல்ல கவனிங்க, பல பேர் இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க முன்னாடி. சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்கிறார். ஓதி பார்த்தவுடன் அந்த ஊர்வாசிகள், அந்த அரபு குலம் ஒரு ஆட்டு மந்தையை அந்த சஹாபாக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார். என்ன அர்த்தம்? அவர் குணமாகிவிட்டார். குணமாகிய காரணத்தால் ஒரு ஆட்டு மந்தையை அன்பளிப்பாக கொடுக்கிறது. சுப்ஹானல்லாஹ். உடனடியாக நபித்தோழர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஓதி பார்த்ததற்கு இந்த மந்தையை நாங்கள் பரிசாக வாங்க வேண்டுமா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது, தூதரிடத்தில் கேட்டு வந்து நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த அதபை நபித்தோழர்களிடத்தில் பார்க்கலாம். உடனே நபித்தோழர்கள் விரைந்து செல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இது போன்று நடந்தது. ஒரு நபித்தோழர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அவருக்கு நோயை குணப்படுத்தினார் அல்லாஹ்வின் உதவியால். அவர்கள் கூலியாக ஒரு ஆட்டு மந்தையை கொடுக்கிறார்கள், அதை நாங்கள் வாங்கட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டவுடன் சிரித்து சொன்னார்கள், இது ஓதி பார்க்கக்கூடிய சூறாவில் ஒரு சூறா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியப்பட்டு சிரித்து சொன்னார்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தையில் எனக்கும் ஒரு பங்கை தாருங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு ஓதி பார்த்து ஒரு கூலியாக அந்த பரிசாக அந்த ஆட்டு மந்தையை வாங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், நீங்கள் ஓதி பார்த்த காரணத்தால் அவர்கள் இதை கொடுத்தால் அந்த பங்கில் எனக்கும் ஒரு பங்கை நீங்கள் பிரித்து தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்களிடத்தில் கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு மகத்துவத்தையும் உள்ளடக்கியதுதான் 7 வரிகளுடைய அந்த சூரா. அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களில் மேலும் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல் ஒரு சத்தம் கேட்கிறது, உயர்ந்த சத்தம் கேட்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ஜிப்ரீல் அவர்கள் சொல்கிறார்கள், இதோ இந்த வாசல், இது வானத்துடைய முதல் வானத்தின் வாசல். இந்த வாசல் இதுவரை திறக்கப்பட்டதே கிடையாது, ஆனால் இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இப்போது இறங்குகிறாரே ஒரு மலக், இதுவரை அவர் இந்த பூமியில் இறக்கப்படவில்லை இன்றைய தினத்தை தவிர. இன்றைய தினம்தான் அவர் இந்த பூமிக்கே வருகிறார். அந்த மலக்கு வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சலாம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிப்பை சொன்னார், அப்ஷிர் பிநூரை, 2 நூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுக்கிறார். நூர் என்றால் வெளிச்சம். 2 வெளிச்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுக்கிறான். இந்த வெளிச்சத்தை முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அது என்ன இந்த 2 வெளிச்சம்? ஃபாத்திஹத்துல் கிதாப், குர்ஆனுடைய கிதாபுடைய ஆரம்ப சூரா, வ ஹவாதீமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த இறுதி 2 வசனங்கள். இன்னொன்று சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த 2 சூறாவும் அல்லாஹ்விடமிருந்து வந்த வெளிச்சம். இது உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் இது கொடுக்கப்படவில்லை. மேலும் சொன்னார்கள், இதை நீங்கள் ஓதி, இந்த வார்த்தைகளை, இந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஓதினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உங்களுக்கு கொடுப்பான். என்ன அர்த்தம்? நீங்கள் எதை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்களோ, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அந்த இறுதி சூராவில்
ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. இந்த பிரார்த்தனைகளை இந்த சூராவில் நீங்கள் ஓதினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உங்களுக்கு தருவான், நிறைவேற்றி தருவான், அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று அந்த மலக் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்செய்தி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், யார் ஒருவர் தொழுகிறார், தொழுகையில் பி உம்மில் குர்ஆனை ஓதவில்லை, என்ன அர்த்தம்? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லை, ஃபஹிய ஹிதாஜுன், குறைவு உடைய தொழுகையாகும் அது. யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதவில்லையோ அந்த தொழுகை ஹிதாஜுன், 3 முறை சொன்னார்கள். இன்னும் சில அறிவிப்புகளிலே அது குறையுடைய தொழுகைதான், அது குறையுடைய தொழுகைதான், அது குறையுடைய தொழுகைதான். அபூ ஹுரைரா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அருகில் இருந்த மாணவர் கேட்டார், இன்னா நகூனு வரா அல் இமாம், நாங்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம், என்ன அர்த்தம்? இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார், நாங்கள் ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லையே என்ற தோணியில் அவர் கேட்கிறார். அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னார்கள், இக்ரா பிஹா ஃபி நஃப்ஸிக், உன் நஃப்ஸிலும் நீ அதை ஓது, உன்னிலும் நீ அதை ஓது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். இந்த அறிவிப்பு தான் ஆதாரம். ஒவ்வொரு ரக்காத்திலும் இமாம் ஓதினாலும் பின்னால் இருப்பவர்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் தான் அந்த தொழுகை முழுமை பெறும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாக, கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி, எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் தொழுகையை இரண்டாக்குகிறேன். என் அடியான் எதை கேட்கிறானோ அதை